அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டு மக்களிடம் முக்கிய உரையாற்றியுள்ள நிலையில் அமெரிக்காவின் போர் நிறுத்த கோரிக்கைகள் முற்றிலும் பகுத்தறிவற்றவை என ஈரான் மிக கடுமையாக விமர்சித்துள்ளது. உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் புதிய அரசு தங்களிடம் போர் நிறுத்தம் கேட்பதாக அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார். ஆனால் சர்வதேச கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முழுமையாக திறந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் சாத்தியம் என்றும், இல்லையென்றால் ஈரானை கற்காலத்திற்கு தள்ளிவிடுவோம் என்றும் ட்ரம்ப் வெளிப்படையாக எச்சரித்திருந்தார். ஆனால் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் வாயிலாக சில செய்திகள் வந்தாலும் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்றும், தரைவழி படையெடுப்பு நடந்தாலும் அதனை சந்திக்க தயார் என்றும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த வார்த்தை போருக்கு நடுவே போர்க்களத்தில் தாக்குதல்கள் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. ஒருபுறம் இஸ்ரேல் நகரங்கள் மற்றும் குவைத், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரானிய படைகள் சரமாரியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. அதே நேரத்தில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலும் மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் அடுத்தடுத்து கொல்லப்பட்டு வருகின்றனர். லெபனானிலும் இதன் தாக்கம் மிக தீவிரமாக எதிரொலித்து வருகிறது. தற்பொழுது ஈரானின் கட்டுப்பாட்டில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்து சர்வதேச பொருளாதாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வருகிறது. சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் என ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதியிலும் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தை என சொல்லப்பட்டாலும் களத்தில் நடக்கும் கொடூர தாக்குதல்கள் போரின் வீரியத்தை அதிகரித்துள்ளன. இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் ட்ரம்பின் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பதற்றத்துடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது.